Dear students, welcome back to Digital Learning. In this video, we are going to talk about Assisted Reproductive Technology, that is ART, in third lesson. What is assisted reproductive technology? A collection of procedures which includes the handling of gametes and or embryos outside the body to achieve a pregnancy is known as assisted reproductive technology. Gametes எதெல்லாம் ஸ்பெர்ம்ஸும் எக்ஸும், எம்ப்ரியோஸ் என்னது அப்படின்னா ஸ்பெர்ம்ஸும் எக்ஸும் சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் அவுட் சைட் த பாடி ஹேண்டில் பண்ணி பிரெக்னன்சி அச்சீவ் பண்ற அந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்க்கு பேர் தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி இன் இன்ஃபர்டைல் கப்புள்ஸ். ஹூ ஆர் இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்? யாருக்கெல்லாம் நேச்சுரலா பிரெக்னன்சி நடக்கலையோ, இயற்கையான முறையில யாருக்கு கர்ப்பம் உருவாகலையோ அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிரெக்னன்ட் ஆக்குறதுக்கான மெத்தடை தான் நம்ம அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்றோம். இதனால அவங்களுடைய ஃபர்டிலிட்டி நம்பர் வந்து அதிகமாகுது. ART, that is assisted reproductive technology, includes variety of technologies, variety of methods. The first one is intrauterine insemination, IUI, then in vitro fertilization, IVF, embryo transfer, ET, zygote intrafallopian transfer, ZIFT, ZIFT, gamete intrafallopian transfer, GIFT, GIFT, intracytoplasmic sperm injection, ICSI, pre-implantation genetic diagnosis, oocyte and sperm donation and surrogacy. இதெல்லாம் தான் வேரியஸ் மெத்தட்ஸ். நம்ம இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. First one is intrauterine insemination, IUI. This procedure is used to treat infertile men with low sperm count. அதாவது அவங்களுடைய ஸ்பெர்ம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த கப்புளுடைய ஃபர்டிலிட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணுது. என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா the semen is collected either from the husband. ஹஸ்பண்டோட செமனில் ஸ்பெர்ம் மொட்டைல் ஸ்பெர்ம் நிறைய இருந்ததுன்னா அவரோட செமனை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா ஆர் ஃப்ரம் அ ஹெல்தி டோனர், அதாவது டோனர்கிட்ட கலெக்ட் பண்ணி அதே டைம்ல அந்த ஒய்ஃபோட ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்ணி டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலெக்டட் செமன் தான் இருக்குல்லையா, இதுதான் கலெக்டட் செமன். இதை என்ன செய்வாங்கன்னா கத்தீட்டர் யூஸ் பண்ணி உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எதுல அப்படின்னா யூட்ரஸ்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்பெர்ம்ஸ் ஸ்விம் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் டு ஃபர்டிலைஸ் த எக். இந்த ஸ்பெர்ம் ஆனது ஃபெலோப்பியன் டியூப்ல போயிட்டு அங்க இருக்கிற எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணி ரிசல்ட்டிங் இன் நார்மல் பிரெக்னன்சி உருவாகிறதுக்கு இந்த மெத்தட் ஹெல்ப் பண்ணுது. இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் ஆர் அலோட் டு யூனைட் அவுட் சைட் த பாடி இன் அ லேபரேட்டரி. அதாவது இவ்வளவு நேரமும் நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா ஒரு நார்மலான பாடிக்கு உள்ள ஃபர்டிலைசேஷன் நடக்க வச்சாங்க. இந்த மெத்தட், இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், இதுதான் ரொம்ப பாப்புலரான மெத்தட் IVF. இங்க என்ன நடக்குதுன்னா ஸ்பெர்ம்ஸையும் எக்ஸையும் சேர்த்து அவுட் சைட் த பாடி, அதனாலதான் அதை இன்விட்ரோ அப்படின்னு சொல்றோம், லேப்ல வச்சு ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா one or more fertilized eggs may be transferred into the women's uterus where they may implant in the uterine lining and develop. அதாவது இங்க எக் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, இங்க ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டையும் ஃபர்டிலைஸ் பண்ண அலோ பண்றாங்க. ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த எம்ப்ரியோவை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா இந்த யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் பண்றாங்க. அங்க வந்து எம்ப்ரியோ உருவாகி நார்மல் பேபியா வளர ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸஸ் எம்ப்ரியோஸ் மே பி cryo preserved or frozen for future use. இப்போ இங்க உருவான எம்ப்ரியோஸ்ல ஒரு 2 or 3 தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். மீதி இருக்கிற எம்ப்ரியோஸை ஃபர்தர் யூஸுக்காக ஒருவேளை ஃபியூச்சருக்கு தேவைப்பட்ட அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிரையோ ப்ரிசர்வேஷன் மூலமா அதை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. In vitro fertilization was initially used to treat women with blocked, damaged or absent fallopian tubes. அதாவது அடைப்பு இருந்தாவோ, ஏதாவது டேமேஜ் இருந்தாவோ, அல்லது fallopian tubesல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாவோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த IVF டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பட் நவ் இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் மெனி காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. இப்போ என்ன காரணமா இருந்தா கூட இன்ஃபர்டிலிட்டிக்கு எல்லாருக்குமே இந்த IVF ஆனது யூஸ் பண்ணப்படுது.
இதுக்கு IVF ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவேரியன் ஸ்டிமுலேஷன், ஓவரிய ஸ்டிமுலேட் பண்றது, தென் எக் ரெட்ரீவல், எக்கை ரிமூவ் பண்ணிக்கிறது, கலெக்ட் பண்ணிக்கிறது, ஃபர்டிலைசேஷன், ஸ்பெர்ம்ஸை யூஸ் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிறது, எம்ப்ரியோ கல்ச்சர் பண்ணிட்டு, அதாவது 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜுக்கு கல்ச்சர் பண்ணிட்டு, தென் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த யூட்ரஸ். தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் இன் IVF. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். IVFல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஓவரிஸ். ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஓவரிஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னா HCG இன்ஜெக்ஷனை அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. வாட் இஸ் HCG? ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின். இந்த ஹார்மோன் ஆனது என்ன செய்யும்னா ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் 34 to 37 hours அந்த லேடியோட அனஸ்தீசியா கொடுத்து அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் மூலமா ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணி மைனர் சர்ஜரி மூலமா அந்த எக்கானது ரெட்ரிவல் ஆகப்படுது. அதாவது எக் வந்து வெளியில என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த வெளியில எடுத்த எக்கை prepared and stripped from the surrounding cells. அதில் பக்கத்தில் நிறைய செல்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே டைமில் ஸ்பெர்மும் அங்கே ஃபர்தராக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்டிலைசேஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் brought together. ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு. ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 to 1 lakh மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த எப்ரியோ ஆனது என்ன ஆகும் அப்படின்னா கிளிவேஜ் மே அண்டர்கோ. கிளிவேஜ்னா என்ன? டிவிஷன் ஆஃப் செல்ஸ். இந்த செல்ஸ் என்னது செய்யும்? 1 செல் 2 செல் ஸ்டேஜாக மாறும். 2 செல் ஸ்டேஜ்ல இருந்து 4 செல் ஸ்டேஜாக மாறும். 4 செல் ஸ்டேஜ்ல இருந்து 8 செல். அந்த பிளாஸ்டோமியஸ் 8 செல் பிளாஸ்டோமியஸை தான் நம்ம கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம்னா இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு த யூட்ரஸ் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி. அந்த யூட்ரஸ்ல போயிட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னே அது இம்ப்ளான்ட் ஆகி நல்ல ஒரு ப்ரெக்னன்சி லெவலை உருவாக்கும். அப்புறமா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தால் அங்கே பாசிட்டிவ் வந்து நார்மல் growth நடைபெறதுக்கு இந்த IVF டெக்னாலஜி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ET. நம்ம IVFல எந்த செல் ஸ்டேஜில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜில் இம்ப்ளான்ட் பண்ணுறோம். இங்கே எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணுறாங்கன்னா மோர் தென் 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜ். 8 பிளாஸ்டோமியாருக்கு அப்புறமா 16 செல்லுக்கு அப்புறமா 32 செல் ஸ்டேஜ். இந்த மாதிரி இருக்கிற அதிகமான மோர் தென் 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜில் இருக்கிற எம்ப்ரியோஸை யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். அடிஷ்னலாக நம்ம cryopreservation ஆர் ஃப்ரீசிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். What is cryopreservation? Cryopreservation of embryos is often used when there are more embryos than needed for the single IVF transfer. அதாவது நம்ம IVF transfer நம்ம ஏற்கனவே இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கோம், எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த தேவையான அளவுக்கு எம்ப்ரியோவை எடுத்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் பண்ணிடுறாங்க. இப்போ மோர் எம்ப்ரியோஸ் மீதி எம்ப்ரியோஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ரியோஸை cryopreservation பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த இம்ப்ளான்டேஷன் ஆனது ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, அங்கே சக்ஸஸ் ஆகலைன்னா தென் ஃபியூச்சரை அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த cryopreservation பண்ணி வச்ச இந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோவை எடுத்து திரும்பவும் என்ன செய்வாங்கன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு எடுத்துட்டு வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா திரும்பவும் நம்ம ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்ணி திரும்பவும் ஓவாம் ஸ்பெர்ம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அந்த ப்ரொசீஜர் இல்லாமல் ஏற்கனவே cryopreservationல பாதுகாப்பாக வச்சிருக்கிற இந்த எம்ப்ரியோஸை திரும்பவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. சைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அதாவது ZIFT. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் as in IVF the zygote up to 8 blastomia stage is transferred to the fallopian tube by laparoscopy. IVFல 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜ் சைகோட்டை என்ன செய்யறாங்கன்னா யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா இன் சைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் ஜிப்ட்ல அதே 8 பிளாஸ்டோமியா ஸ்டேஜ் இருக்கிற சைகோட்டை ஃபெலோப்பியன் டியூப்ல லாப்ரோஸ்கோபி மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க என்ன நடக்குது? தட் சைகோட் கண்டினியூஸ் இட்ஸ் நேச்சுரல் டிவிஷன் அண்ட் மைக்ரேட்ஸ் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ் where it gets implanted. அந்த சைகோட் ஆனது என்ன ஆகுதுன்னா நேச்சுரல் டிவிஷன்ஸ்க்கு உள்ளாகி அப்புறமா யூட்ரஸ்க்கு மைக்ரேட் ஆகி அங்கே எண்டோமெட்ரியம்ல போய் இம்ப்ளான்ட் ஆகி நார்மல் எம்ப்ரியோவா வளர ஆரம்பிக்குது.
தென் இன்ட்ராயூட்ரைன் டிரான்ஸ்ஃபர், இதுவும் அந்த எம்பரியோ டிரான்ஸ்ஃபர் மாதிரியே தான் இருக்கும். என்னன்னா எம்பரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ் இஸ் இன்சர்ட்டட் இன்டு யூட்ரஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட். எம்பரியோ டிரான்ஸ்ஃபர்லயும் நம்ம இதே மாதிரி தான் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர் இருக்கிற எம்பரியோவை யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் இன்ட்ராயூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். Next important one is gamete intrafallopian transfer, that is GIFT. இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா சைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அங்க சைகோட்டை ஃபெலோப்பியன்ல டியூப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இங்க கேமீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எங்க அப்படின்னா ஏதாவது டோனர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஓவமையும் இந்த ஸ்பெர்ம்ஸையும் என்ன செய்யறாங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க ஃபர்டிலைசேஷன் நடந்து என்னது இது சைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த zygote travels towards the uterus and gets implanted in the inner lining of the uterus. அப்படி இம்ப்ளான்ட் ஆகி என்ன செய்யும்னா நார்மல் எம்பரியோ வளர ஆரம்பிக்கும். இதுதான் gamete intrafallopian transfer. இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் ICSI, இந்த மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா only one sperm is injected into the focal point of the egg to fertilize. நம்ம IVFல என்ன பார்த்தோம், ஒரு எக் ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10,000 to 1 lakh ஸ்பெர்ம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த ICSIல ஒரே ஒரு ஸ்பெர்மை வச்சு ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு செய்யறாங்க. அப்போ அந்த ஸ்பெர்மை கேர்ஃபுல்லா என்ன செய்யறாங்கன்னா எக்கோட சைட்டோபிளாசத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்போ அங்க ஃபர்டிலைசேஷன் 75 to 85% சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. அதுக்கப்புறமா இந்த சைகோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதை அலோடு டு செல் டிவிஷன், அதாவது கிளீவேஜுக்கு அதை அலோ பண்ணி அது 8 செல்டு பிளாஸ்டோமியர் உருவானதுக்கு அப்புறமா தென் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு த யூட்ரஸ் டு டெவலப் அ ப்ரொடெக்டிவ் பிரெக்னன்சி. அதை என்ன செய்வாங்கன்னா அந்த யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நார்மல் growthக்கு அலோ பண்ணுவாங்க. What is surrogacy? Surrogacy is reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person who will become the newborn child's parent after birth. இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா as usual இந்த கப்புளுடைய ஸ்பெர்ம்ஸையும் எக்ஸையும் எடுத்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுக்கு உட்படுத்தி, அதாவது IVF மூலமா அங்க எம்பரியோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, இந்த எம்பரியோவை 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ்ல எடுத்து இன்னொரு சரோகேட் மதர், அதாவது வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சரோகேட் மதரோடைய யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க நார்மல் எம்பரியோ உருவாக்கி அங்கிருந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா பேபி பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பேபியை நியூபார்ன் பேபியை எடுத்து இந்த கப்புளுக்கு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கப்புளுடைய இந்த விமனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ அல்லது யூட்ரஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு டிசீஸ் இருந்தாலோ அவங்களால ஒரு நார்மல் கருவை சுமக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி சரோகேட் மதர் மூலமா அவங்களும் தாய்மை பேரை அடைவதற்கு இந்த சரோகேசி மெத்தடானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன், இதுல நீங்க ஏசோஸ்பெர்மியா பற்றி தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஏசோஸ்பெர்மியா? ஏசோஸ்பெர்மியா இஸ் டிஃபைன்ட் as the absence of spermatozoa in the ejaculate semen at least 2 occasions. அதாவது நார்மல் செமன்ல இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும், ஆனா இந்த ஏசோஸ்பெர்மியா இருக்கிற அந்த மனிதருக்கு அந்த செமன்ல ரொம்ப குறைவான ரொம்ப கம்மியான ஸ்பெர்ம்ஸ் இருந்ததுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இன் 1% ஆஃப் த பாப்புலேஷன். பாப்புலேஷன்ல 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தங்களுக்கு இந்த ஏசோஸ்பெர்மியாவானது இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது TESC, இந்த டைப் வந்து இந்த டெக்னிக் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த ஏசோஸ்பெர்மி இருக்கிற அந்த மாதிரியான ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடா இருக்குது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரெட்ரீவல் ஃப்ரம் த டெஸ்டிக்கல் இன்வால்வ்ஸ் a small midline incision in the scrotum through which one or both testicles can be seen. அதாவது ஸ்க்ரோட்டம் பேக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரோட்டம் பேக்ல சின்னதா ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க, அதாவது மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா சின்னதா ஒரு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு உள்ள டெஸ்டிகிள்ஸ் பாத்துக்கிறாங்க. அந்த டெஸ்டிகிள்ஸ்க்கு உள்ள இருக்கிற செமினிபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணி எடுத்து அங்க
ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் நல்லா ஹெல்த்தியாக வளருதா அல்லது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸோட வளர்ச்சி கம்மியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த டிஎஸ்சி ஆனது ஹெல்ப் பண்ணுது. முன்னாடி இருக்கிற பயோப்சி டெக்னிக்கை விட, அதாவது பயோப்சி டெக்னிக்கில் வந்து ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிற செல்ஸை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கை விட இந்த டிஎஸ்சி ஆனது சரியான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கறதுனால இந்த டெக்னாலஜி இப்போ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணப்படுது. நம்ம இந்த வீடியோவில் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி பற்றி முழுசாக பார்த்தோம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.